வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பேசப் போறோம். நம்ம எல்லாருக்கும் நம்மளோட உரிமைகள் பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுவும் இந்திய குடிமக்களான நமக்கு. இந்திய அரசியலமைப்பு பல அடிப்படை உரிமைகளை தந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் சமத்துவ உரிமை, அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த உரிமை நமக்கு என்னவெல்லாம் சொல்லுதுன்னு விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நாம பார்க்க போறது ஆர்டிகல் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இதோட அர்த்தம் என்னன்னா, இந்திய எல்லைக்குள்ள இருக்கிற எந்த ஒரு நபரையும் சட்டம் சமமாத்தான் பார்க்கும். நீங்க ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், இல்ல ஒரு சாதாரண கூலி தொழிலாளியா இருக்கலாம். நீங்க ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இல்ல மூன்றாம் பாலினத்தவராக இருக்கலாம், எந்த மதத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்கலாம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். யாருக்கும் எந்த விதமான சிறப்பு சலுகைகளும் கிடையாது. சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பொருந்தும். இதுதான் சமத்துவத்துக்கான முதல் படி. அடுத்து ஆர்டிகல் 15. இது பாகுபாடு காட்ட தடை விதிக்குது. மதம், இனம், ஜாதி, பாலினம் அல்லது பிறப்பிடம், இந்த 5 காரணங்களை வச்சு எந்த ஒரு குடிமகனையும் அரசு பாகுபடுத்த கூடாது. உதாரணமா, பொது இடங்களான கடைகள், ஹோட்டல்கள், பூங்காக்கள், பொழுதுபோக்கு இடங்கள், இல்ல அரசு நிதியுதவி பெறும் கிணறுகள், குளங்கள், சாலைகள் போன்றவற்றை பயன்படுத்த யாருக்கும் தடை விதிக்க முடியாது. நீங்க இந்த ஜாதி, அதனால இங்க வரக்கூடாதுன்னு சொல்றது சட்டப்படி குற்றம். எல்லா பொது இடங்களும் எல்லாருக்குமானது. இது சமூக சமத்துவத்தை உறுதி செய்யுது. அடுத்ததா ஆர்டிகல் 16. இது பொது வேலை வாய்ப்புகளில் சம வாய்ப்பு வழங்குறத பத்தி பேசுது. அதாவது அரசு வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது எல்லா குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கணும். மதம், இனம், ஜாதி, பாலினம், வம்சாவளி, பிறப்பிடம் அல்லது வசிப்பிடம், இந்த காரணங்களை வச்சு யாரையும் அரசு வேலைக்கு தகுதியற்றவர்னு சொல்ல முடியாது. தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே முன்னுரிமை கொடுக்கணும். இது மூலமா அரசு பணிகள்ல எல்லாரும் பங்கேற்க ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகுது. அடுத்து வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு. ஆர்டிகல் 17. தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை என்பது இந்திய சமூகத்தில் இருந்த ஒரு பெரிய கொடுமை. அதை எந்த வடிவிலும் கடைபிடிக்கிறது சட்டப்படி குற்றம். எந்த ஆர்ரூப்டிலுவன் கடைபிடிக்கிறது சட்டப்படி குற்றம். தீண்டாமை பழக்கத்தை யாராவது பின்பற்றினாலோ அல்லது அதை ஆதரிச்சு பேசினாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். அன்டச்சபிலிட்டி இஸ் a crime. கடைசியா ஆர்டிகல் 18. இராணுவம் மற்றும் கல்வி சார்ந்த பட்டங்களை தவிர அரசு வேறு எந்த பட்டங்களையும் வழங்காது. உதாரணமா, ராஜா, மகாராஜா, ராய் பகதூர், திவான் பகதூர் போன்ற பரம்பரை பட்டங்களை யாருமே தங்களோட பெயருக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த பட்டங்கள் சமூகத்துல ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குது. ஆனா பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகள் பட்டங்கள் கிடையாது. அவை தேசிய அங்கீகாரங்கள். இந்த 5 சட்டப்பிரிவுகளும் சேர்ந்துதான் நமக்கு சமத்துவ உரிமையை முழுமையா தருது. இந்த உரிமைகள் பத்தி நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போதான் நமக்கான உரிமைகளை நாம கேட்டு பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். அடுத்த வீடியோல நாம சுதந்திர உரிமை, அதாவது ரைட் டு ஃப்ரீடம் பத்தி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.